ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீக்லி என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கின்னுக்கு அப்படின்ற பற்றி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து நான் வீக்லி என்ன பண்ணுவேன்னா, ஷேவ் பண்ணிடுவேன். ஷேவ் வந்து ஐப்ரோ ஷேவ் பண்ணுறது, ஃபேஸ் ஷேவ்னு சொல்கிறேன்னா ஐப்ரோ ஷேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்பர் லிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த சீக்ஸ்க்கு சைடில் இருக்க ஏரியாஸ்லாம் நான் ஏதாவது ஒரு டைம் ஷேவ் பண்ணுவேன். இப்போ வந்து நிறையா ஹேர் வளர்ந்துச்சுன்னா ஷேவ் பண்ணுவேன். இப்போ வந்து அவ்வளோ ஹேர் இல்லை, கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அவ்வளோ ஹேர் இல்லை. ஸோ நான் ஐப்ரோஸ் அப்புறம் அப்பர் லிப்ஸ் ஹேர் மட்டும் ஷேவ் பண்ண போகிறேன். தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாஸ்க் போடுவேன். எப்படியும் வந்து கேமராவை பார்த்து ஷேவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஷேவ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் கைஸ். ஒரு கண்ணாடி வச்சு நான் அப்படியே ஷேவ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான், கார்மேசியோட ஃபேஷியல் ஷேவிங் பாம். இதை வந்து நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஷேவ் பண்ணதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா அதே ப்ராண்டில் இந்த கார்மேசிலேருந்து ஐப்ரோ ரேசர் ப்ளஸ் ஃபேஸ் ரேசர் ரெண்டு எடுத்தோன்னே கீழே போட்டேன், ரெண்டுமே வந்து இருக்கும். இது வந்து ஃபேஸ் ரேசர் கேப் கொடுத்துருவாங்க, இதை வச்சு ஷேவ் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஐப்ரோ ரேசர். இது வந்து குட்டியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கினதுலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நினைக்கிறேன். வச்சு நான் ஃபேஸ் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். ஷேவ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். நிறைய யூஸ் பண்ணிட்டேன், அதனால் காலி ஆகிடுச்சு, வாங்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் கிட்ட வந்து கொஞ்சம் இந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அது இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்படி தான் வந்து ஷேவிங் ப்ரொசீஜர் இருக்க போது. கேமரா பார்த்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். நான் இப்போ வந்து ஃபேஸை வந்து நல்லா ஷேவ் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கெங்கே ஷேவ் பண்ணேன்னா அப்பர் லிப்ஸ், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் எடுத்துக்கேன். என்னோடய ஐப்ரோஸ் வந்து அவ்வளோவா தெரியாது, எப்படி எடுத்தாலும் எடுக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஐப்ரோஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் இந்த சீக்ஸ் கிட்ட வந்து லைட்டாகவே இருந்துச்சு. ஸோ எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அப்புறம் நெத்தியில் எடுத்தேன், அவ்வளோதான், வேறு எங்கேயும் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் போட்டே வாஷ் பண்ணிட்டேன். ஒருத்தவங்களுக்கு வந்து செட் ஆகாது ரேசர் யூஸ் பண்ணும்போது, பட் இந்த ரேசர் வந்து நல்லாவே இருக்குது, கார்மேசியோடது. தென் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஷேவ் பண்ணிட்டா, நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் தான் இது. ஷேவ் பண்ணிட்ட உடனே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு ரப் பண்ணுவேன். நான் எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் க்யூப், வந்து ஒன்று மட்டும் எடுத்து ரப் பண்ணுவோம். இதில் ஒரு பிரச்சனையே இதுதாங்க, ஐஸ் க்யூப் வந்து ரப் பண்ணும்போது அது வந்து கீழெல்லாம் தண்ணி சிந்தும், அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஆக்சுவலாக இன்னும் ஷேவ் பண்ணமோ மட்டும் இந்த ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாமல் இருக்கும். அதனால் ஐஸ் க்யூப் போட்டு ரப் பண்ணிடுவேன். ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா கைஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஷேவ் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே, அதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் இருக்கிற சீரம்ஸோ ஏதோ ஒரு நாளைக்கு ஸ்கிப் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா வந்து ஒருத்தங்களுக்கு செட் ஆகாமல் போகும். நானும் ஃபேஸ் ஷேவ் பண்ண அந்த டே வந்து எந்த ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், மாய்ஸ்சரைஸ் மட்டும் பண்ணிப்பேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேண்டியது, ஒரு ஷீட் மாஸ்க் போடணுங்கிறதுனால நான் அப்ளை பண்ணாமல் இருக்கேன். இப்போ வந்து ஷீட் மாஸ்க் போடலாம். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து 2 ஷீட் மாஸ்க் இருக்குது. ஒன்று வந்து ரைட்னிங் ஷீட் மாஸ்க் ரைஸோடது, இன்னொன்று வந்து பேர்ல் ஷீட் மாஸ்க். இதில் வந்து 2 எது போடுறேன்னு தெரியல, மேபி ரைஸ் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதே ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது ரைஸ் ஷீட் மாஸ்க்கு. மேபி இந்த ரைஸோட ஸ்மெல் தான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஷீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா இது எடுக்கிறது ஒரு பிரச்சனை ரைஸ். இது எடுக்கிறதுக்குள்ளே நம்மளே டயர்ட் ஆகிடுவோம். ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணோம், இல்லைன்னா வந்து ஷீட் மாஸ்க் வந்து பிஞ்சு போயிடும். கஷ்டமான இப்போ தான் கைஸ் தெரியுது. அப்பாடா, ஒரு வேலையை ஷீட் மாஸ்க் ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எப்போ ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் வந்து இந்த மூக்கு கிட்ட வந்து எனக்கு கரெக்டாக அப்ளை பண்ணவே வரமாட்டேங்குது.
கொஞ்சம் பார்க்க காமெடியாக இருக்குல்ல. ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கைஸ் அப்புறம் இந்த பேக்கெட்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீரம் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அவங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். கைஸ் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மாஸ்க் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து ரைஸ் வாட்டர் ஃபேஸ் மாஸ்க்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான், ஃபாக்ஸ்டெயிலேருந்து ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர். வந்து கொஞ்சம் நேரம் காயிட்டும். அதுக்கப்புறம் ஈவனாக இப்படி இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் வந்து இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கிறேன். ஃபேஸ் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது. பட் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து ட்ரை ஆயிடுச்சு. முதல்லேருந்து விட இப்போ வந்து நல்லா ப்ரைட்டாக ஃபீல் ஆகுது. நான் எப்போவுமே வந்து இதே மாதிரி தான் வீக்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து. இப்போ வந்து ஷீட் மாஸ்க் இருந்துச்சு ஸோ வந்து நான் ஷீட் மாஸ்க் வந்து போட்டுக்கிறேன். ஷீட் மாஸ்க் இல்லாத டைமில் வந்து நான் எவர் யூத்லேருந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். அது வால்நட் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். அதை யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன் ஷேவ் பண்ணிட்டு எப்பயும் போல். ஃபேஸ் ஷேவ் பண்ணோன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பு கண்டினியூஸாக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஃபேஸில் போட்டுகிட்டே இருந்தால் அது அவங்களுக்கு செட் ஆகாது. பட் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. போக போக செட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். இப்போ ஷேவ் பண்ணுறேன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழித்து தான் வந்து ஷீட் மாஸ்க் போடுறதோ இல்லை ஸ்க்ரப் போடுறதோ பண்ணிகிட்ருப்பேன். இந்த ஷீட் மாஸ்கோட ப்ரைஸ் வந்து 99. அதுக்கப்புறம் இந்த 2 ரேசரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா காம்போவில் நான் வந்து வாங்கினேன் 200க்கு. அதுக்கப்புறம் இந்த ஷேவிங் ஜெல் கார்மேசிலேருந்து அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 200 தான். இந்த ஃபேஷியல் ரேசர்ஸும் அதுக்கப்புறம் இந்த கார்மேசி ஷேவிங் பாமும் வந்து ரெண்டுமே நான் காம்போவில் வாங்கினேன். 300க்கு சம்திங் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய வீக்லி நான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபேஸ்க்குன்றது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.